வந்து ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கிற திறமையே வந்து டிஎம்கேக்கு இல்ல. திரும்ப இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கும். சோ இதுல இப்ப அமைய போற கூட்டணி வந்து அதுக்கான ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த எதிர்பார்க்கிறோம். ஒரு மாசமா இந்த டாஸ்மாக் எதிர்த்து போராட்டங்கள்லாம் நடக்கிறது. ஆமா, அதுல பாஜக எப்படி இருக்கு? மகளிர் அணி பாஜகவை சேர்ந்த மகளிர் அணி ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு அவங்க இதுக்கு எதிரா ஒரு குரல் எழுப்பியிருக்காங்க, அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி எனக்கு லேட், அதாவது ஒரு ஸ்டேஜ்ல அவங்க தலைவர் அண்ணாமலை போய் சொல்ற லெவலுக்கு நீங்க எப்படி இத்தனை நேரம் கழிச்சு நீங்க ரீடைன் பண்ணுவீங்க போது பதில் கிடையாது. ஆர்குமெண்டேட்டிவா தான் பேசுறாங்களே தவிர, அதுல கனெக்ட் பண்ணி கூட சொன்னாங்க, யார் வீட்டுல போயிட்டு அராஜகம் பண்ண அதே போலீஸ் தான் இங்கேயும் அதே டோன்ல பேசுறது அப்படிங்கறது. இந்த டாஸ்மாக் எதிர்த்து பண்ண போராட்டத்துல மக்கள் கிட்ட இதனுடைய போய் அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பெண்களுக்கு எப்பயுமே மது அப்படின்னா பிடிக்காத ஒரு விஷயம். சோ தமிழ்நாட்டு பெண்கள் பொங்கி எழக்கூடிய ஒரே ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அதுதான்.